எதிர்வரும் காலத்தில் குறிப்பிட்டவாறு குறிப்பிடப்படாத அபோகலிப்டிக் நிகழ்வு மனிதர்களை ஒரு செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் அழிக்கின்றது. அதற்கு சற்றும் தாமதமின்றி மக்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலே உயிரிழக்கின்றனர். ஒரு சிறிய அமெரிக்க நகரில் தன் தனிமையான வாழ்க்கைக்காக அமைதியான ஒழுங்கு குறிப்பை உருவாக்கியிருக்கிறார் டெல். உலகில் கடைசி மனிதராக இருப்பதாக நம்புகிறார். அவர் உழைத்திருந்த நூலகத்தில் வசிக்கிறார் மற்றும் புத்தகங்களை சிறப்பாக பராமரிக்க அவையனைத்தையும் ஒழுங்காக ஒழுங்குபடுத்தி பராமரிக்கிறார். உணவுகளில் அவர் சூப்பர் மார்க்கெட்களிலிருந்து பொருட்களை எடுக்கிறார். ஆனால் மீன் பிடிக்கும் பொழுதுபோக்கையும் மேற்கொண்டுள்ளார். ஏனெனில் பாலுயிர்களுக்கு மாறாக மீன்கள் இன்னும் உயிருடன் உள்ளன. டெல் அவரே நகரத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று பார்வையிடுவதற்காக முழுமையான முறையை உருவாக்கியுள்ளார். ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு வீடு தேர்ந்தெடுத்து அதை சுத்தம் செய்கிறார். அதே நேரத்தில் முகத்தை பாதுகாத்துக் கொள்வதுடன் உள்ளே காணப்படும் ஒவ்வொரு படத்தையும், பேட்டரிகள் மற்றும் அவரது லாரிக்கு எரிவாயு போன்ற பயன்பாட்டு பொருட்களையும் எடுத்து அனைத்து புத்தகங்களையும் தனது நூலகத்திற்கு எடுத்துச் செல்கிறார். எந்த உடல்களையும் கண்டால் அவற்றை அவர்களுடைய படுக்கை போர்வைகளில் சுற்றி பின்னர் தோண்டி எறிந்தடைகிறார். முடித்த பிறகு வீட்டின் முன்னாள் எக்ஸ் உருவத்தைச் சேர்த்து அதை தனது வரைபடத்திலும் குறிக்கிறார். ஒரு இரவு டெல் வழக்கமானபடி புதுமையான படத்தை பார்த்துவிட்டு தூங்கச் சென்ற போது திடீரென வெளியே ஒரு வெடிப்பு ஒலி கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். வானத்தில் பட்டாசுகள் ஒளிர்கின்றன. இதன் அர்த்தம் யாரோ ஒருவன் அருகில் உள்ளான். அடுத்த காலை அவர் ஊருக்கு சென்று விசாரிக்கிறார் மற்றும் வண்டி ஒன்று மோதி கிடப்பதை கண்டுபிடிக்கிறார். ஏனெனில் உணர்வு இழந்த டிரைவரான கிரேஸ் மதிப்பு உள்ள பானத்தை அருந்திருந்தார். வண்டிக்குள் பார்த்தால் அவர் ஃபயர் ஒர்க்ஸிற்கு பொறுப்பானவர் மற்றும் அவர் ஒரு துப்பாக்கியை உடன் வைத்திருப்பது தெரிய வருகிறது. சில நிமிடங்கள் கழித்து கிரேஸ் அவரது தலைக்கு கட்டுப்போலியுடன் ஒரு சீரற்ற வீட்டின் உள்ளே விழித்துக் கொள்கிறார். வாந்தி விந்த பிறகு கதவை திறக்க முயல்கிறாள். அது பூட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை காண்கிறாள். செல் மறுபக்கத்தில் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கிரேஸ் எந்த ஒரு நபரையும் காணவில்லை. ஏன் தன்னை வாழ நான் இல்லை என்று விளக்குகிறார். சாலையில் கிடைத்த துப்பாக்கியை பாதுகாப்புக்காகவே வைத்திருப்பதாக கூறினார். டெல் அவளை தங்கவில்லை. அவளுக்காக ஒரு கார் ரெடியாக வைத்திருக்கிறான். எவ்வளவு நிகழ்ந்தாலும் 100 வரை எண்ணி கணித்த பிறகு மட்டும் அவள் வெளியே வரும் என்று உறுதி அளித்தால் தான் கதவை திறக்க முடியும். ஆனால் கிரேஸ் தனது வார்த்தையை காப்பாற்றாமல் உடனே கதவை திறக்கிறார். இதனால் டெல் வீட்டில் இருந்து விரைந்து வெளியேறுகிறார். கிழிகளை கொடுத்த பிறகு அவர் சொல்லும் எதையும் மற்றும் அவள் தங்க விருப்பத்தை பொருட்படுத்தாமல் அவ்விடமிருந்து போகிறார். கிரேஸ் விட்டுவிடுவதில்லை. மேலும் அவர் டெல் அவரை சுற்றி தொடர ஆரம்பிக்கிறார். சுத்தப்படுத்துவதில் அவரது உதவியை அளிக்கிறார். 2 ஜோடி கைகளும் இருந்தால் அவர்கள் வேகமாக முடித்து அடுத்த ஊருக்கு செல்லலாம். ஆனால் டெல்லின் பார்வையில் வேறு ஊர்கள் இல்லை. அவரை உதவியாளராக அவர் ஏற்கவில்லை. ஆனால் கிரேஸ் அவரை தொடர்ந்தபடியே இருக்கிறார். ஒரு பிரகாசமான உபஸ்திதி மற்றும் நீண்ட நாள் அவர் இழந்திருந்த சத்தத்தை அவரது வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறார். மற்றும் டெல் தன் உணவை அவளுடன் பகிர்ந்தாலும் அவளை ஒருவேறு மேசையில் சாப்பிட வைக்கிறான் மற்றும் சிநேக பேச்சு அல்லது இலங்கை அழிவுக்கு பின் வந்த காரணங்களை பற்றி விவாதிக்க மறுக்கிறான். ஒரு மாலை வரை டெல் கிரேஸை அமைதியாக இருப்பதற்காக அடக்குகிறான். அவன் நகராட்சியினரால் சூழப்பட்டிருக்கும் போது கூட தனிமையில் இருந்தவன் என்று அவளை நியாயப்படுத்தி எந்த முன்னேற்றமும் இல்லை என்று எண்ணி கிரேஸ் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேற தயாராகின்றார். ஆனால் உடன் அவர் கார் ஏறியவுடன் டெல் வருகிறார் மற்றும் அவர் தனது எண்ணத்தை மாற்றியுள்ளார். எனவே ஒரு சோதனை காலத்திற்கு அந்த இடத்தில் இருக்கலாம் என்று ஒப்புக்கொள்கிறார். அதைத் தொடர்ந்து கிரேஸ் டெல்லுடன் சேர்ந்து வீடுகளை சுத்தம் செய்ய செல்கிறார். அதே சமயம் அவர் தெரிந்து கொண்டார் டெல் நகரில் உள்ள அனைத்து உடலினரின் பெயர்களையும் தெரிந்திருப்பதை. மேலும் அவர்கள் அவருக்கு கடனாக ஏதாவது புத்தகங்கள் அல்லது இட்டுக் கொடுக்கும் கட்டணங்கள் இருக்கிறதா என்பதை நினைவில் வைத்திருக்கிறார். இறந்தவர்களை அடக்கம் செய்ய நேரம் வந்தவுடனே போர்த்தியவர்களுக்காக அவர் நினைவுரையாக எதையும் கூறாததால் டெல்லின் தனித்தன்மையை கிரேஸ் மிகுந்த குளிருக்காக நினைத்துக் கொள்கிறார். மேலும் சாலையில் ஒரு உடலை காணும் போதெல்லாம் அவர்கள் 10 நொடி தன் மூச்சை பிடித்துக் கொள்வதை கூறுகிறார். அவளை மகிழ்விக்க மட்டும் டெல் அவளுடன் அதை செய்யத் தொடங்குகிறான். டெல் சில சமயம் இன்னும் அடக்கமாக இருந்ததை மிஸ் பங்கிறதாக கூறுவதை சொல்வார். குறிப்பாக கிரேஸ் பேசுவதை நிறுத்தாமல் இருக்கும்போது அல்லது அவள் ட்ரக்கில் மிகச் சத்தமாக இசையை விளையாடுகிறாள். ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் சொல்வதில்லை. ஒரு மாலை கிரேஸ் டெல் நூலகத்தில் இல்லாததை கவனித்து அவன் அலுவலகத்தை சுற்றிய தகாதிருக்கிறார். அங்கே எங்கள் வீடுகளில் உள்ள படங்களுக்கான தொகுப்பு அமைப்பு மற்றும் கோப்புகளை கண்டுபிடித்ததில் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். இது மிகவும் பயமுறுத்துகிறது. என்றால் மனதை தெளிவாக்குவதற்காக ஒரு சைக்கிள் சவாரி செய்ய செல்கிறாள். திடீரென அவள் வீட்டு உள்ளிருந்து ஒரு சத்தம் கேட்டாள். உள்ளே சென்றபோது கிரேஸ் இடைய விதமாகவும் பிழைத்திருந்த ஒரு நாயை கண்டது ஆச்சரியமாக இருந்தது. அவள் அதை தனக்கு பாப்பாத்தாக வைத்து கற்றாலுக்கும் கொண்டு செல்கிறாள். மேலும் டெல் இந்த நிகழ்வால் மகிழ்ச்சி அடையாமல் இருந்த போதிலும் அவர் பேருக்கு சில யோசனைகளை வழங்கினார். முடிவில் அதற்கு பாட்டி பெயர் நாய் என்பதே ஆகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக டெல் மற்றும் கிரேஸ் ஒருவர் மிக விரும்பத் தொடங்குகிறார்கள். அவர்கள் ஒரே மேசையில் உணவு கூட்டம் காண்டிருக்கிறார்கள் மற்றும் கிரேஸ் தன் குழந்தை பருவ கதைகள் சிலவற்றை பகிர்கிறாள். குறிப்பாக அவள் இருத்தங்கின மீன்களை சொந்தமாக வைத்திருந்தது போன்ற விஷயங்களை. ஆனால் டெல் அவளது கழுத்தின் பின்புறம் உள்ள மர்மமான காயத்தை பார்க்க வேண்டாம் என்பதற்காக அவள் இன்னும் தன் தலைமையை போட்டுக்கொள்ள தயங்குகிறாள். ஒரு சில நாட்கள் கழித்து அவர்கள் நூலை நாசம் செய்யும் இடையில் நாயை கண்டுபிடிக்கிறார்கள். கவலைப்பட்டு தீர்வான டெல் கிரேஸை சுத்தம் செய்ய சொல்லி தானோடு பெற்று தன் கையில் இருந்த நாயை வெளியே அழைத்துச் செல்கிறான். ஆனால் அவன் அதை செய்ய முயலும்போது நாய் கடிக்கிறது. கிரேஸ் டெல்லின் காயத்தை சுத்தம் செய்து தைத்து விடுகிறாள். ஆனால் இப்போது டெல் நாய் நெருப்பால் மிகவும் எரிச்சல் அடைகிறார். மேலும் கிரேஸ் அதற்கு காட்டும் பாசம் உதவுவதில்லை. அடுத்த காலை கிரேஸ் எழுந்ததும் நாயை காணவில்லை. அவள் நாயை கட்டி வைத்திருந்தார் என்பதால் எவ்வாறு நடந்தது என்று புரிந்து கொள்ளவில்லை. மேலும் நகரம் முழுவதும் அதை பார்த்து டெல் நாயக் மூத்திரம் விட்டுக் கொண்டிருந்த போது அதை வெளியில் விட்டதாக ஒப்புக்கொள்கிறார். அது அவனை போர்க்க வெளியே அனுப்பினதை மறைக்க காரணமாக இருக்கும் என்று கவனம் காட்டுகிறது. மற்றும் கிரேஸ் கடுமையாக கோபமடைகிறாள். எனவே அவர்கள் நூலகத்துக்கு திரும்பும்போது அவள் மது போதையில் அவனுக்கு பொருட்களைப் போன்று மனிதர்களை பற்றி சிந்திக்கிறான் குற்றம் சாட்டுகிறார். அவள் டெல்லை அவன் பழைய வாழ்க்கையில் கடுமையான போது தனிமையாக இருந்தாலும் அவள் மகிழ்ச்சியுடனும் அனைத்தையும் இழந்திருக்கிறாள் என்று நினைவூட்டுகிறாள். டெல் தன் மனதில் கடினமான குற்ற மனஸ்தாபத்துடன் தூங்குகிறார். எனவே மறுநாள் அவர் கிரேஸுக்கு தன் இரகசிய கண்ணாடி வீட்டை அறிமுகப்படுத்தி மறப்பதற்காக தாவரங்களை பராமரிக்க அனுமதிக்கிறார். மேலும் கிரேஸ் தனியாக வீடுகளை சுத்தம் செய்ய அனுமதித்து பரீட்சை காலம் முடிந்துவிட்டதாக ஏற்பட்டையாக தெரிவிக்கிறார். அதனால் பணிகளை முடிக்க முடியும். ஒரு புதிய நடைமுறை இப்போது அவர்கள் சமமாக பணியாற்றத் தொடங்குகிறது. மேலும் கிரேஸ் உணவு தயாரிப்பில் உதவ ஆரம்பிக்கிறார். ஆனால் அவள் இன்னும் தன் காயத்தை மறைத்துக் கொண்டே இருப்பாள்.
அதே நேரத்தில் ஒரு அறியாத வீட்டில் வாக்கிடாக்கிகளின் ஒரு ஜோடியையும் அவள் கண்டுபிடிக்கிறாள். அவை அவர்கள் பிரிந்திருந்தாலும் தொடர்பில் இருக்க உதவும். ஒரு மாலை கிரேஸ் வரைபடத்தில் இல்லாத ஒரு வீடை கண்டுபிடிக்கிறாள். ஆனால் அவள் அதில் நுழைந்தவுடன் அவளிடம் கோபமாகத்தில் வந்து அவள் அங்கு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இவ்வீட்டை சுத்தமாக்க அவர் விரும்பவில்லை. இதுவே டெல்லின் பழைய வீடு என கிரேஸ் புரிந்து கொள்கிறாள். அதை அவர் ஜெனட் நிலாதான் முதலில் கண்ட மறைவுகளை பற்றி கூறுகிறார். அவற்றில் சிறுவர்கள் மாற்றம் நேரத்தில் இறந்துள்ளனர். பின்னர் இறுதியாக வீடு தேவைகளை அவளின் உதவியுடன் சுத்தப்படுத்துவதற்கான அனுமதியை வழங்குகிறார். அவரது தாயை அடக்கம் செய்வது சீரற்ற விலங்குகளை கடந்து காட்டுவது போலவே நிகழ்ச்சியூட்டுகின்றது மற்றும் இந்த முறை விடைபெற உதலை ஆய்ந்ததற்கும் 10 வினாடிகளுக்கு மேலாக செலவழிக்கிறார். டெல் குடும்ப வீட்டை அவர்கள் முடித்த பிறகு கிரேஸ் தான் அவனை சொல்லாமல் வைத்திருக்கும் ஒரு விஷயம் இருப்பதை தந்திரமாக ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அதனை பற்றி கூறுவதற்கு பதிலாக டெலுக்கு நிம்மதியளிக்க அவர் அவரை முத்தமிடுகிறார். டெல் மறுநாள் காலையில் விழிக்கையில் அவர் கிரேஸை முதல் முறையாக அழைத்துச் சென்ற வீட்டின் படுக்கையில் கண்டறிகிறார். அவர்கள் அங்கே விட்டு சென்ற துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு டெல் கீழே போகிறாள் மற்றும் கிரேஸ் மேலும் இருவருடன் வயலட் மற்றும் பாட்ரிக் காலை உணவு சாப்பிடுவதை காட்டி அதிர்ச்சி அடைகிறாள். கிரேஸ் அவர்களை பெற்றோர்களாக அழைக்கிறாள். ஆனால் அவர் நிச்சயமாக இருக்கவில்லை போல் இருக்கிறது. அவர்கள் விசித்திரமாக மகிழ்ச்சியாக காணப்படும் பொழுது கலிபோர்னியாவில் ஆயிரக்கணக்கான பிழைத்தவர்கள் சமுதாயமாக ஒன்றிணைந்து வாழ்கிறார்கள் என்று டெல்லிடம் விளக்குகின்றனர். ஆனால் டெல் தன்னுடைய சொந்த நகரத்தை விட்டு பிறரை காண வெளியில் செல்ல சிந்திக்காததால் அவர் அதை அறியவில்லை. இல்லாவிட்டால் அவர்கள் சாலைகளில் ஏற்புள்ள அடையாளங்களை பார்த்திருப்பார். கிரேஸ் அவருக்கு இந்த உலகில் கடைசி மனிதர்கள் போல உணர வைத்ததை நினைத்து கொந்தளித்த டெல் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறான். மேலும் கிரேஸின் நிஜ பெற்றோர் அவர்கள் அல்ல என்று அவர் விளக்குவதை கவனிக்காமல் அவர் அவளை பின்தொடரவில்லை. அந்த சமூகத்தின் அங்கத்தினர் அவளுக்கு பெற்றோர்களாக நியமித்த 2 பேரில் அவர்கள் முதலில் திருமணமும் ஆகவில்லை. மேலும் அவர்கள் முற்றிலும் பைத்தியம் வேலை செய்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்றுகிறது. டெல் கவலைப்படுவதில்லை. அவளை விட்டு தள்ளி தூக்கி எறிந்துவிட்டு நூலகத்திற்கு திரும்பி செல்கிறார். அங்கு தனது சொற்கள் ஏற்படும் சோதனைகளை வெளியேறுகிறார். இன்னொரு பக்கம் வயலட் கிரேஸை தங்களுடன் கலிபோர்னியாவிற்கு திரும்ப வருமாறு கேட்கிறார். ஏனெனில் இப்போது இனிமேல் இது தனியாக செய்ய இயலாது மற்றும் அவர்கள் உண்மையான குடும்பமாக வேண்டும். அந்த மூவரும் கிளம்புவதற்கு முன் பாஸ்ட்ரிக் டெல்லியை நூலகத்தில் சென்று கலிபோர்னியாவிற்கு வர அழைக்கிறார். ஏனெனில் அவரது திறன்கள் மிகவும் நன்றாக வரவேற்கப்படும். மனித மனதின் சிக்கல்களை பயன்படுத்த புதுவிதமான வழிகளை உருவாக்கிய மருத்துவர்களின் குழு உள்ளது. ஆனால் இந்த சொற்பொழிவு டெல் மீது விளைவு செய்யவில்லை. எனவே அந்த புத்தகத்தின் முகவரியில் பத்திரிகை எழுதிவிட்டு அவர் சென்றார். டெல் ஒரு நாள் தனது மனதை மாற்றினால் இங்கே இருக்குமாறு. சில நிமிடங்கள் கழித்து கிரேஸ் தனது இதயத்தை உருக்கி அழுது கொண்டே வயலட் மற்றும் பாட்ரிக்குடன் நகரத்தை விட்டு செல்கிறார். புதிய பெற்றோரின் கழுத்து தழும்புகளை பார்த்து தன்னை காத்திருக்கும் கலிபோர்னியம் என்ற நினைவில் டெல் தன் பழைய நெருக்கி திரும்ப முயற்சிக்கிறார். ஆனால் தற்போதைய தனிமையும் அமைதியும் அவரின் நெருப்புகளை தட்டி கிளப்ப இறுதியில் அவர் தனது பழைய வீட்டில் பொருள்களை எரிந்து கதைகளை விடுவிக்கிறார். நூலகத்தில் கிரேஸ் பழைய படங்களை காண்பிக்க கனவு கண்ட இரவுக்கு பிறகு டெல் விளக்கப்படங்களை எடுத்துச் சென்று அவற்றில் உள்ளவற்றை பற்றி விவரிக்க முடிவெடுக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு முகமும் அவர்களின் பெயர்களும் நினைவு வருகிறது. ஆனால் அவர்களின் தொழில்கள், அவர்களின் தன்மை, அவர்களின் வாசிப்பு விருப்பங்களும் நினைவில் வருகிறது. தன்னை ஒருபோதும் உண்மையில் தனியாக இருக்கவில்லை என்பதை அவர் உணரும்போது இந்த வாழ்க்கை மரஸ்டீக்க அல்ல என புரிகிறது. டெல் புத்தகங்களை கவனிக்காமல் பிரித்விட்ட முகவரியை புத்தநிலையத்தில் தேடுகிறார். கலிபோர்னியாவின் பயணம் நீண்டதும் கடினமானதும் தான். ஆனால் டெல் ஒரு உயிர் வாழ்வாளன் மற்றும் தன்னுடன் மிக கூடுதல் பொருட்களை கொண்டு வந்துள்ளார். மற்ற கார்களால் பாதை மறுக்கப்பட்டால் அல்லது எரிபொருள் மெல்லும் போது அவர் வெறிச்சென்ற வேறு ஒரு வெற்காத வாகனத்துக்குள் மாறி பயணம் தொடர்கிறார். அவர் இறுதியாக கலிபோர்னியாவுக்கு சென்ற பின்பு ஒரு செயல்படும் நகரத்தின் ஒளிவிளக்குகளை பார்க்குவது டெய்லுக்கு பலவீனமாக இருக்கிறது. ஆனால் கிரேஸின் வீட்டை சந்திக்கும் வரை தனது சுய விமயாச குழப்பங்களை தகர்த்தெறிகிறார். பாட்ரிக் மற்றும் வயலட் அருகில்தான் இருக்கிறார்கள். எனவே எல்லாரும் படுக்கவா ஃபெர்மென். டெல் துப்பாக்கியை கையிட்டு நள்ளிரவில் வீட்டிற்குள் உட்கரிக்கிறார். அவனுக்கு கிரேஸின் அறையை கண்டுபிடிக்க பெரிதாக நேரமில்லை. அவன் காணும் காட்சி மிக்க அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. அவள் ஒரு இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறாள். அது அவளை நியூனாபாக்கில் ஏற்பட்ட ஒழுங்கின்மை மற்றும் குடும்பத்தை இழந்த துயரத்தை மறக்க பல்வினையாற்ற சொல்கிறது. உண்மையில் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு மனிதரும் இதே சிகிச்சையை கடந்துவிட்டார்கள். ஏனெனில் அப்படித்தான் அவர்கள் முன்னேறி மீண்டும் சந்தோஷமாக இருக்க முடியும். டெல் நேரத்தை வீண்படுத்தாமல் தனது நடத்தைக்கு மன்னிப்பு கேட்டு கிரேஸை இயந்திரத்திலிருந்து துண்டித்து தொலைப்பதற்கு உதவுகிறார். அதிர்ஷ்டவசமாக அவர் நிற்கவும் அவருடன் செல்லவும் போதுமான பாசி கொண்டிருக்கிறார். அவர்கள் வெளியேறும் வழியில் அவர்களை நிறுத்திக் கொண்டு தங்கள் முறைமை சிறந்த வசதி என்று விளக்க முயற்சி செய்யும் பாட்ரிக் மீது எதிர்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் கிரேஸ் துப்பாக்கியை பிடித்து சொல்கிறார். அந்த நேரத்தில் வயோலெட் வந்து அவள் ஒரு முறை ஒரு மகளுக்கு தாய் என்றார். பின்னர் வழக்கம் போல கட்டாய சாந்தமான மனநிலையுடன் தொடர்கின்றார். அதாவது எப்படி அங்கு ஒரு உடல் வெறும் பாலை போல ஊற்றப்பட்டது போல பாதியை சுத்தம் செய்ய எதையாவது தேடுகின்றார். சாமான்கள் மற்றும் கிரேசியர் பொன்னிமீனை எடுத்து அவளும் டெல் நகரில் உள்ள மக்களை பொருட்படுத்தாமல் எந்திரத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை உயிரோடு விட்டுவிட்டு நகரம் விட்டு வெளியேறுகின்றனர். வழியில் அடையும் போது பிரதர்பிக் மீது சுட்டுப்பட்டதற்கு கிரேஸ் வருந்தவில்லை என ஒப்புக்கொள்கிறாள். மேலும் டெல் அடுத்த இடத்தை எட்டுவதற்காக வேகத்தை அதிகரிக்கும் போது அது சிரமமற்றதாக கருதுகிறார். இதை போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க உங்களது சப்ஸ்கிரைப் மற்றும் அறிவிப்புகளை இயக்கிக் கொள்ளுங்கள். பார்த்ததற்கு நன்றி.